இந்த வருஷம் ரம்ஜானுக்கு டெய்லியும் ஒரே வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை எப்படி டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வீட் சீஸ் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இது நல்லாவே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் நல்லா திக்காக ரோன் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி திக்காக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி திக்காக நைஸாக இருக்காமல் திக்காக போட்டுக்கோங்க. இப்போ சில்லி சாஸை 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கெச்சப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக ஆரிகானோவையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதே க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கேப்சிகமையும் இதில் சேர்த்திக்கலாம். அதே க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கேப்சிகமும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. எதுவுமே கீழே வராத மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ மொசரலா சீஸையும் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் மொசரலா சீஸ் போட்டதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவையும் இதில் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம பீஸா குக் ஆகிட்டுருக்கோம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லா டாப்பிங்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாமே நல்லா உருகி மெல்ட் ஆகி நல்லா குக்காக இருக்கும் நம்ம பீஸா. இதை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வீட் சீஸ் பீஸா ரெடி. வெஜிடபிள் லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கையளவுக்கு கேரட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கேப்சிகமையும் இதில் சேர்த்திட்டு நீட்டாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முட்டைக்கோசையும் இதில் நம்ம ஒரு கையளவுக்கு இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு ஸ்வீட் கார்னையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கையளவுக்கு ஒரு ப்ரெட்டை நிறைய கையிலேயே அப்படியே பிச்சு போட்டு ஒரு கையளவுக்கு ப்ரெட்டை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி லாலிபாப் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி எல்லா லாலிபாப்லேயுமே ப்ரெட் க்ரம்ஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரியே நீங்களும் மெதுவாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இந்த 4 லாலிபாப்பை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு லாலிபாப்பாக இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த எண்ணெயில் ஒன்று மெதுவாக போட்டுக்கோங்க. சேஃப்டியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு 50% கீழே குக்கான உடனே மெல்லமாக இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டாதான் நல்லா எல்லா பக்கமே ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக சுற்றி விடுக்கோங்க. அப்போ தான் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே அப்படியே மொறுன்னு நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் லாலிபாப் ரெடி. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா?
ஒரு கையளவுக்கு டேட்ஸை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் அப்படியே இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சி வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக திராட்சையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திட்டு பாதாமை ஆஃப் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. கேன்பரியும் இதில் சேர்த்திக்கோங்க, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை இதில் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 3 உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி. ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு ஓட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ட்ராபெரியை ஆஃப் பீஸாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சுருக்கிற பாலையும் இதில் சேர்த்திட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி. ஓட்ஸ் எக் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு எக்கை அப்படியே பிரேக் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திட்டு நல்லா துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கேரட்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இப்போ ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு அந்த பவுலில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு ஓட்ஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேன் ஃபுல்லாகவே. இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்கை வந்து நம்ம இதில் பேன் ஃபுல்லாகவே இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஆம்லேட்டு ஓட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா வேக விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஸ்லோவாக ஓரத்தில் எல்லாமே எடுத்து விட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்லோவாக திருப்பி போட்டிங்கன்னா தான் அது வந்து உடையாமல் வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னே நல்லா நீவி விட்டிக்கோங்க. இதை அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஓட்ஸ் எக் ஆம்லேட் ரெடி. ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பவுலில் ஒரு கரண்டி அளவுக்கு ஓட்ஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லாவே ஓட்ஸ் வந்து தண்ணியை உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ட்ராபெரியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுல் ரெடி. இப்போ சுவையான வீட் சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேலே போட்டு சீஸியாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. வீட்டுல சின்ன குழந்தைங்க பீஸா வேணும்னு அடப்பிடிக்கிறாங்களா, இந்த மாதிரி ஹெல்த்தியான நியூட்ரிஷன் உள்ள இந்த வெஜிடபிள் பீஸா வீட் பீஸாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் டெய்லியும் தான் கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லாலிபாப்னாவே சிக்கன்ல தான் செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி வெஜிடபிள் லாலிபாப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வெறுமா கொடுத்தா சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி லட்டுவா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயாச்சும் டயர்டா இருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப எனர்ஜிட்டே ஆயிடுங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ஸ்மூத்தி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஏருக்கு, நம்ம கண்ணுக்கு, நம்ம ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு தாங்க ஸ்ட்ராபெரி பிடிக்காம இருக்கும்? யாருக்கெல்லாம் இந்த ஸ்ட்ராபெரி பிடிக்குமோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் ஸ்மூத்தியை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஓட்ஸ் எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக் யாருக்கு தாங்க பிடிக்காது? ஓட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்த ஓட்ஸே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த ஆம்லெட்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. ஓட்ஸ் இருக்கிற இடமே தெரியாது. என்ன ஆம்லெட் இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்பாங்க. இனிமேல் டெய்லியுமே இதே ஆம்லெட் வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்ஸ் ஆம்லெட் கூட வச்சு வாரத்துல 2 வாட்டியாச்சும் கண்டிப்பா எடுத்துட்டோங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஓட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், நட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு பவுல்லே நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, வித்தியாசமான டேஸ்ட்லயும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்நாக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.